ஜனநாயகன் படம் வந்து ஏதாச்சும் அப்டேட் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்தநாளைக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதுவுமே வரலையே சார். அந்த படம் அப்படியே கிடப்பிலே போட்டாங்களா? இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் இந்த படம் குறித்து அவர் பேசியிருக்கிறார். என்னுடைய படத்தை முடக்குனாங்க, எனக்கு பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ ஜனநாயகன் அவர் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது. இந்த படம் வரலையே, இதுக்கு இவ்வளோ சிக்கல் வந்துடுச்சு அப்படிங்கிறது இருக்குது. அவர் வந்து ஒரு முதலமைச்சராக போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள்லாம் எங்கேயுமே முயற்சி எடுக்க முடியாது. ஏன்னா அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் இங்கே சோசியல் மீடியாவில் பாருங்கள், நாட்டில் இருக்கிற 1000 பிரச்சனையை வச்சுட்டு இவர் படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையில் இருக்காருன்னு ஒரு பெரிய விமர்சனத்தை வைப்பாங்க. அப்போ அது பெரும்பாலும் அது நமக்கு தேவையில்லாதுன்னு அவர் நினைக்கிறாரு. தயாரிப்பாளர் தான் அதை வந்து இறங்கி வேலை செய்யணும், இந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் தான் எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. தயாரிப்பாளர் வந்து அந்த முயற்சியை ரொம்ப சரியாக எடுக்கிறாரா, அல்லது அவரே வந்து சரி ரைட்டு வந்தால் வருது வராட்டி போகுதுன்னு நினைக்கிறாரான்னு நமக்கு இது வரைக்கும் புரியல. ஜனநாயகனை குறித்து ஒரு பெரிய மர்மம் நீடிக்குது. அது உள்ளபடியே அது ஒரிஜினல் பிரச்சனை என்னங்கிறது யாருக்குமே தெரியல இண்டஸ்ட்ரியில்.